Good morning, children. We are going to see our ninth standard English Unit 5 Water, the Elixir of Life, written by Sir C.V. Raman, the great scientist. Already we completed first part of this unit, right? So what we are going to the second part. So before that we are discussed that water fed tanks, right? This is called water fed tanks. Already we saw that, and this water fed tanks is very much useful to our agriculture. These tanks play a vital role in South Indian agriculture. Some of these tanks are surprisingly large, and it is a beautiful sight to see the sunrise or set over one of them. Water in a landscape may be compared to the eyes in a human face. It reflects the mood of the heart, being bright and gay when the sun shines, turning to dark and gloomy when the sky is overcast. So, in this stanza, in this paragraph, Aratha Sarsiv Raman told the importance of water and water fed tanks especially. இந்த வாட்டர் ஃபெட் டேங்க்ஸ் எப்படி இருக்கான் நம்ம சவுத் இண்டியன் அக்ரிகல்ச்சரில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வைடல் ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ட்ரூ. இந்த டேங்க்ஸோட பியூட்டினஸை கம்பேர் பண்ணும்போது சன்ரைஸ் சன்செட்லாம் இதோட பியூட்டினஸ் ஓவர்ஃப்ளோ ஆகும். அதை எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னா ஹியூமன் ஃபேஸில் இருக்க ஒரு ஐஸோட. ஸோ இந்த ஐஸ் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்னு ஆல்ரெடி ஐ டோல்ட் இந்த லாஸ்ட் கிளாஸ் த எண்ட் ஆஃப் தி டேஸ் இன் ஐ டோல்ட் இட் லைக் ஒரு ட்ராயிங் அப்படிங்கும்போது த ஐஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஹியூமன் ஃபேஸில் ஐஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். இதோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதுதான் ஒரு சோல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த ஐஸோடு இதை கம்பேர் பண்ணும்போது அதோட மூடையும் நம்ம பார்க்கலாம், ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வென் த சன் சைன்ஸ் டெஃபினெட்லி இந்த வாட்டர் ஃபேர் டேங்க்ஸ் ஆர் வெரி பிரைட் அண்ட் கேவாக இருக்கணும். அது க்ளூமியாக இருக்கிறது எப்போனா ஓவர் காஸ்ட் ஆகும். த ஸ்கை இஸ் ஓவர் காஸ்ட் மீன்ஸ் நம்மளுக்கு க்ளவுட்ஸாக இருக்கும், ரொம்ப க்ளவுடியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா நம்மளுடைய ஸ்கை. அந்த டைமில் ரொம்ப டார்க் அண்ட் க்ளூமியாகவும் வாட்டர் ஃபெட் டேங்க்ஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணது. திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் த டேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. One of the most remarkable facts about water is its power to carry silt or finely divided soil in suspensions. இந்த சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய சில்ட், வாட்டரில் இருக்கக்கூடிய சில்ட்டு, அதோட பவரே அதில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. திஸ் இஸ் த ஆரிஜின் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக் கலர் ஆஃப் தி வாட்டர் இன் ரெயின்ஃபெட் டேங்க்ஸ். ஸோ காமன்லி ரெயின்ஃபெட் டேங்க்ஸ் நம்ம வில்லேஜஸ்லாம் பார்க்கும்போது லுக் லைக் ரெட் ஒரு டார்க் ரெட் ஆர் ப்ரௌன் க்ரே இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போது ரெய்னி சீசனாக இருக்கிறதுனால ஈஸிலி வி கேன் சீ திட். உங்களோட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த பிக்சர் கொடுத்துருக்கேன். Siltna, we use this word many times in this unit, isn't it? So this is called silt. The center figure நீங்கள் பார்க்குறீங்களா, this is called silt. We can see in that commonly in that rain fed tanks. அதனால தான் அதோட கலர் பார்த்திங்கன்னா ரெட்டிஸாக இருக்கும் மோஸ்ட்லி. இந்த ரெயின் ஆகும்போது நம்ம ஏரியாவில் இருக்க எல்லா நாட் ஓன்லி வாட்டர், அந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டரில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த சில்ட்டும் சேர்ந்து வந்துடும். அந்த சில்ட்டோட கலர் தகுந்த மாதிரி தான் அந்த சாண்டோட கலருக்கு தகுந்த மாதிரி தான் ரெயின்ஃபெட் டேங்க்ஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணும். காமன்லி வி கேன் சி சாண்ட் இன் தட் ரிவர் ஆர் த பேங்க் ஆஃப் த சீஸ். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காமன்லி வி சி தட் சாண்ட் தெரியும்ல, நமக்கு பில்டிங்லாம் கட்டும்போது நம்ம சாண்ட் மெயின்லி யூஸ் பண்ணுவோம், வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். திஸ் இஸ் க்ளே. க்ளே நமக்கு தெரியும் இல்லையா, இன் யுவர் என்ன சொல்லலாம் லோயர் ஸ்டடீஸ் நீங்கள் ஒரு 5th 6th படிக்கும்போது க்ளே வச்சு நிறைய நீங்கள் டாய்ஸ்லாம் செஞ்சுருப்பீங்க. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ்லாம் நீங்கள் நிறையா பண்ணியிருப்பீங்க. ஸோ அது மாதிரி யூஸ் ஆகும். அண்ட் காமன்லி வி கேன் யூஸ் அதர்வைஸ் ஃபார்மர்ஸ் யூஸ் திஸ் லைக் திஸ் க்ளே இன் காட்டன். அக்ரிகல்ச்சரில் காட்டனுக்குலாம் வந்து ரொம்ப இதில் இந்த கைண்ட் ஆஃப் சாண்டில் தான் அது வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில்ட்டில் தான் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ க்ளே தான் அதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். நம்ம பொதுவாக இந்த நன்செய் பயிர்கள் அப்படிலாம் பார்த்துப்போம், நீங்கள் ஜியாகிரஃபியில் நிறையா படிச்சிருப்பீங்க. அந்த இடத்துலலாம் நம்ம இந்த கைண்ட் ஆஃப் செல் தான் யூஸ் பண்ணுவாங்க. திஸ் கலர் வேரிஸ் வித் த நேச்சர் ஆஃப் தி எர்த் இன் த கேட்ச்மெண்ட் ஏரியா. ஆல்ரெடி கேட்ச்மெண்ட் ஏரியா சொல்லும்போது நான் சொல்லியிருந்தேன், வாட்டர் கேட்ச் பண்ணி வைக்கிற அந்த பிடிச்சு வைக்கிற நீர்பிடிப்பு பகுதிகள்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் விவிட் இம்மீடியட்லி ஆஃப்டர் எ ஃப்ரெஷ் இன்ஃப்ளோ ஃப்ளோவிங் ரெயின். Swiftly flowing water can carry fairly large and heavy particles. பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா அது த்ரோ பண்ணி வரும் இல்லையா, அந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டரில்
நாட் ஒன்லி வாட்டர், ஆல்ரெடி நமக்கு தெரியும் அது ரன் ஆகி ஒரு அந்த ஸ்பீடில் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்விஃப்ட்லி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெரி ரேபிட்லி வரும். ஸோ இந்த ஸ்பீடில் அங்கே இருக்க திங்ஸோட மண் மட்டும் கிடையாது, அங்கே இருக்க சின்ன சின்ன கற்கள் ஆகட்டும், மரங்கள், பெரிய பெரிய மரங்கள் ஆகட்டும், அதோட ஃப்ளோ அந்த ரன்னிங் வேல இருக்கக்கூடிய எல்லா திங்ஸையும், அது சின்ன பார்ட்டிகல்ஸாக இருந்தாலும் சரி, டினி லெவலில் இருந்தாலும் சரி, லார்ஜ் லெவலில் இருந்தாலும் சரி, அந்த ஃப்ளோ ஃபோட்டோவில் கண்டிப்பாக அதை அடிச்சுட்டு வரும். த ஃபைனஸ்ட் பார்ட்டிகல்ஸ், அதான் அந்த டினின்னு சொல்கிறோம்ல, குட்டி குட்டி மணல்கள், however remain floating within a liquid in spite of their greater density, like trees, and or carried to great distance, ஒரு பெரிய டிஸ்டன்ஸ்க்கு அது அதோட ஸ்பீடில் ஸ்விஃப்ட்லி ஃப்ளோவிங் அதில் வந்துடும். such particles are of course extremely small, but their number is also great, and incredibly large amounts of solid matter can be transported in this way. Yes, but tiny particlesலாம் எப்படி இருக்குன்னா லார்ஜ் நம்பரில் இருக்கும். easily we can understand this. the finest salt அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா, அது இப்படி தான் இருக்கும். ரொம்ப இதை பார்க்கும்போது பவர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஃபெர்டைல்னு சொல்லுவாங்க, ஃபெர்டிடைல் அப்படின்லாம் சொல்லுவோம். நம்ம ரொம்ப வளமான ஒரு சல்ட் அப்படின்னு சொன்னோம்னா இதெல்லாம் உங்களுடைய பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த பிக்சர் நான் கொடுத்துருக்கேன். when salt laden water mixes with the salt water of the sea, there is rapid precipitation of the suspended matter. precipitation படிவு, அந்த சீல போய் அது மிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல கொண்டு வந்து படி வைக்கிறதெல்லாம் precipitation சொல்லுவாங்க. this can be readily seen when one travels by steamer down a great river to the deep sea. ஸ்டீமருங்கிறது this is called a steamer. இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதுதான் ஸ்டீமர். நம்ம அங்கே போய் அது படிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், காமன்லி நம்ம ஷிப்லாம் நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நம்ம கரையிலையாக இருக்கும், கண்டிப்பாக இருக்காது. ஓரளவுக்கு உள்ளே ட்ராவல் பண்ணோம், நம்ம சீல கொஞ்சம் உள்ளே ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் நம்ம துறைமுகம்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஏரியாவில் அது அங்கே கப்பல் இருக்கும். அது வரைக்கும் நம்ம எப்படி பண்ணுவோம்னா இந்த ஸ்டீமரில் தான் ட்ராவல் பண்ணுவோம், போட் ஸ்டீமர் இதில் தான் ட்ராவல் பண்ணுவோம். அப்படி ட்ராவல் பண்ணும்போது we can easily see otherwise we can understand that precipitation அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டீமர் அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறாங்க. the color of the water changes successively from the muddy red or brown of silt through varying shades of yellow and green, finally to the blue of the deep sea. ஸோ ஸ்டார்டிங் அப்படிங்கும் பார்க்கும்போது நீங்கள் ஹில்ஸ் ஏரியாலாம் போயிருந்தீங்கன்னா தெரியும், இந்த ரெயின் டைமில் we can easily see that. அப்படியே ரொம்ப கொஞ்சம் நம்ம ஹில்ஸ் ஏரியாவில் இருந்தோம்னா ஒரு சின்ன அந்த கரடெல்லாம் சொல்லுவோம், அங்கே இருந்தால் கூட தெரியும், மழை பெய்யும்போது அப்படியே மண்ணோடு கலந்து அந்த தண்ணி வரும், அப்படியே பயங்கர மட்டி ரெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபேக்ட் நம்ம மாடியிலலாம் டெரஸ்லேருந்து கீழே விழுற தண்ணி கூட மழை வந்த ஸ்டார்டிங்கில் இந்த மழை தண்ணிலாம் மழை பிடிச்சி வைப்பாங்க. எதுக்காகனா இந்த க்ளோத்லாம் வாஷ் பண்ணும்போது அது ரொம்ப அழுக்கு போகும், பெட்ஷீட்லாம் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வீடுங்களையே காமனாக நம்ம மனசில் அதை சேவ் பண்ணுவாங்க இல்லையா. அந்த தண்ணியை பிடிக்கும்போது ஃபஸ்ட்டு மழை பெஞ்சோன்னா இந்த ஸ்டார்டிங் தண்ணியை பிடிக்க மாட்டாங்க, ஏன்னா அது குப்பையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. வை அங்கே இருக்க எல்லாத்தையும் அதை அடிச்சுட்டு வரும்போது அங்கே இருக்க மண் எல்லாமே வந்துருவாங்க. காமன்லி நம்ம ரெகுலராகவே க்ளீன் பண்ணிட்டு நம்ம ஹோம்லேயே எப்படி இருந்துச்சுன்னா, ஹில்ஸ் ஏரியாலாம் பாருங்களேன், ஹில்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு வளமான ஒரு ஏரியாவாக இருக்கும். அங்கே தான் நிறைய ஹெர்பல்ஸ் கிடைக்குமாங்க. அங்கே நமக்கு பேர் அந்த மழை ஸ்டார்ட் ஆகிற அந்த ரெயின் ஸ்டார்ட் ஆகிற அந்த வாட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியலி ரொம்ப மட்டி ரெட்டாக இருக்கும். அந்த ஃப்ளோவில் என்ன ஆகும்னா அது ட்ராவல் ஆகிற இடத்த பொறுத்து அங்கே இருக்க சஸ்பென்ஷன் பொறுத்து அதோட கலர்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா காமன்லி ஜஸ்ட் மட்டி ரெட்லேருந்து ப்ரௌன் ஆகி அதுக்கப்புறம் எல்லோ க்ரீன், ஃபைனலி த ப்ளூ ஆஃப் த டீப் சீ. டெஃபினட்டாக நம்ம சீலெலாம் பார்க்கும்போது தெரியும் நல்ல டீப் ப்ளூவில் அது இருக்கும். அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. that great tracts of land have been formed by silt thus deposited is evident on an examination of the soil in alluvial areas. alluvialங்கிறது ஆல்ரெடி we give that meaning there. ஸோ அந்த ஏரியாஸில் அதை வச்சு தான் நம்ம எக்ஸாமின் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஜியாலஜிக்கலிஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே அதை எடுத்து ஜியாலஜிஸ்டில் ரிசர்ச் பண்ணி அதோட கலர், அதோட குவான்டிட்டி இதெல்லாம் பார்ப்பாங்க. such land consisting as it does of finely divided matter is usually very fertile. ஆல்ரெடி I told ரொம்ப ஃபெர்டைலாக இருக்கும், ரொம்ப பலமானதாக இருக்கும், வெஜிடேஷனுக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு செல்ட்டாக இது இருக்கும். ஏன்னா
அங்கே எல்லா விதமான எப்படி சொல்லலாம், சத்துக்களையும் அது அப்படியே எடுத்துகிட்டு வந்துடும், லைக் சாயில் எரேஷன் மாதிரி. ஆக்சுவலி திஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஒன் தான், பெனிஃபிஷியல் தான ஒன்று தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். The flow of water has undoubtedly played a great part and a beneficent one. Already I told. இப்படி அது எடுத்துகிட்டு வருது, கேரி பண்ணி வருது இல்லை இந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டர், அது லைக் definitely benefit one தான். Geological process by which the soil on the earth's surface has been formed from the rocks of its crust. பெரிய பெரிய ராக்ஸ் எல்லாம் வந்து அப்படியே உருட்டிட்டு வந்துடும், அப்படியே அரிச்சிட்டு வந்துடும். We can easily see and definitely we used, நம்ம இந்த ஆற்றுல இருக்க இந்த கூழாங்கல்லாம் எடுத்து சின்ன சின்ன கேம்லாம் விளையாடுவோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்தா நல்லா அதோட சைனிங் நல்லாயிருக்கும், ரொம்ப வளவலன்னு இருக்கும், நமக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோன்லாம். அந்த சின்ன ஸ்டோன்லாம் எப்படி நமக்கு கிடைக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டரில் ஒரு லார்ஜ் டிஸ்டன்ஸில் அந்த பார்ட்டிசல்ஸ் எடுத்துகிட்டு வரும்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ட்ராவலிங் டைமில் ஒரு பெரிய பெரிய ராக்ஸ் எல்லாம் அப்படியே உருண்டு 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 அந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டரில் வரும்போது அது அங்கங்கே அரிச்சு நமக்கு குட்டி குட்டி ஸ்டோனாக கிடைக்குது, டின்னி லெவல் ஆஃப் ஸ்டோன்ஸாக வி ரிசீவ்ட் இட். ஸோ அப்படி அரிச்சிட்டு வரும். இட்ஸ் கர்ஸ்ட், அந்த ராக்ஸ்லேருந்து கர்ஸ்ட்லாம் வருது, இட்ஸ் ரியலி பெனிஃபிஷியல் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் the same agency, however, under appropriate conditions can also play a destructive part and wash away the soil, which is the foundation of all agriculture, and if allowed to proceed unchecked can have the most disastrous effect on the life of the country. Yes, இதை நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா என்ன ஆகும்னா ஒரு பேடான ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்து லைஃப் ஆஃப் கண்ட்ரி, நம்ம கண்ட்ரிக்கு அது கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி இது பெனிஃபிஷியல் ஒன்று நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் எப்படி இது வந்து நமக்கு டிஸ்ட்ரக்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, த ப்ராப்ளம் ஆஃப் சாயில் எரேஷன் இஸ் ஒன் ஆஃப் சீரியஸ் இம்போர்ட் இன் வேரியஸ் கண்ட்ரிஸ் அண்ட் எஸ்பெஷலி இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஆல்சோன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படிங்கிறாங்கன்னா, இது ராக்ஸ் மூலமாக வரும்போது பெட்டர் ஆஃப் தி ஒன். பட் இது சம்டைம்ஸ் என்னென்னா அக்ரிகல்ச்சர் லேண்ட்லேருந்து கூட அவ்வளோ மண்ணையை எடுத்துகிட்டு வந்துடும், அதுதான் சாயில் எரேஷன் சொல்கிறாங்க. நம்ம இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா பிளான்டிங் ட்ரீஸ் அப்படிங்கிறது, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளான்டிங் ட்ரீஸ் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லிட்டு இருப்போம். இன் பிஏபி அப்படிங்கும்போது டெஃபினெட்லி எவ்வரி சில்ட்ரன் நோ தட். ஏன்னா நம்மளுடைய முக்கியமான விஷயமே அதுதானே, நம்மளுடைய மேனேஜ்மெண்ட்ல ஆகட்டும், நம்ம டீச்சர்ஸ் ஆகட்டும், இன் எவ்ரி மீட்டிங் வி இன்ஸ்ட்ரக்ட் தட். ஸோ பிளான்டிங் ட்ரீஸ் அப்படிங்கிறத அகெயின் அண்ட் அகெயின் நம்ம இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா. ஸோ இந்த பிளான்டிங் ட்ரீஸோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கனாவே அவாய்ட் த சாயில் எரேஷன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த சாயில் எரேஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, இது ஒரு ரிவர்லேருந்து ஒரு பெரிய ராக்கை க்ரஸ் பண்ணிட்டு வரும்போதோ, ஒரு ஹில்ஸ்லேருந்து வரும்போதோ நோ ப்ராப்ளம், அது ஒரு பெட்டரான நிறைய இடங்களில் நம்ம ஆற்றுப்படுகைன்னு சொல்லுவோம், இந்த பேங்க் ஆஃப் த ரிவர்ஸ் அந்த சைடில் நீங்கள் எப்போவுமே பார்க்கலாம். நாட் ஒன்லி இன் அவர் ஏரியா, எங்கெல்லாம் ரிவர் இருக்கோ அதோட ரெண்டு பேங்க்லேயும் இப்போ போத் ஆஃப் தி டூ பேங்க்ஸ் நம்ம வி கேன் ஈஸிலி சி தட் வெரி ஃபெர்டைல் அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் அங்கே இருக்கும். லைக் பனானா, அப்படியே பனானா ட்ரீஸ் ஆகலாம். அவைஸ் காமன்லி இன் அவர் ஏரியா நம்ம பிஏபிக்கு வரும்போது கூட நீங்கள் பார்க்கலாம், நிறைய அங்கே எப்படி இருக்குன்னா ரைஸ் அது போட்டிருப்பாங்க, காட்டன்ஸ் இருக்கும். இதெல்லாம் நானே பார்த்துருக்கேன். நம்மளுடைய அமராவதி பேங்க் ஆஃப் தி போத் சைட்ஸ் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரிவரோட போத் சைட்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெர்டைல் இருக்கும். அந்த வளமான பகுதியெலாம் அரைச்சிட்டு வந்து அங்கே சேர்த்துருக்கோம். அதனால நமக்கு நிறைய வெஜிடேஷனுக்கான நிறைய சப்போர்ட்டிங் சிஸ்டமாக இருக்கும். பட் இதோட ஒரு அனதர் சைடு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்ட்லேருந்து அதை எடுத்துகிட்டு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது நமக்கு டிஸ்ட்ராக்டிவ் ஒரு எஃபெக்ட் தானே கொடுக்கும். காமன்லி இது ஒரு பேட் இம்பேக்ட் தானே. ஸோ இதை தடுக்கிறதுக்காக தான் சாயில் எரேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக காமன்லி ஒரு காமன் லேண்ட்ஸ்லாம் நம்ம பிளான்டிங் ட்ரீஸ் அப்படிங்கிறது பெஸ்ட் வே. பட் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. த கண்டிஷன்ஸ் அண்டர் விச் இட் அக்கர்ஸ் அண்ட் த மெசஸ் பை விச் இட் கேன் பி செக்டு ஆர் டிசர்விங் ஆஃப் த க்ளோசஸ்ட் ஸ்டடி. இதுக்காக தான் இந்த க்ளோசஸ்ட் சாயில் எரேஷன் பற்றின ஒரு க்ளோசஸ்ட் ஸ்டடி வந்ததுக்கு காரணமே இதுதான். இது நான் வெஜிடேஷன் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும், அதனால் ஒரு கண்ட்ரி எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும். கண்ட்ரி மீன்ஸ் இந்த இடத்துல நம்மளை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா பீப்புளை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. இதோட டைரக்ட் ரிஃப்ளெக்ஷன் நம்மக்கிட்ட தான் வரும். அக்ரிகல்ச்சர் பாதிக்கப்பட்டால் நம்ம தானே பாதிப்போம். சாயில் எரேஷன் அக்கர்ஸ் இன் சக்சஸிவ் ஸ்டெப்ஸ், த earliest ஆஃப் விச் மே easily pass unnoticed. இந்த சாயில் எரேஷனுங்கிறது சடனாக நடக்கிறது கிடையாது. சக்ஸசிவ் ஸ்டெப்ஸ் ஒன் பை ஒன், அதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அன்னோட்டிஸ்டு. காமன்லி நம்ம அன்னோட்டிஸ் பண்ணிடுறோம், இவ்வளோ நாளாக அதுதான் நடந்திருக்கு.
ஸோ அதனால தான் இப்போ இந்த பிளான்டிங் ட்ரீஸோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்குது. In the later stages, the cutting up and washing away of the earth is only too painfully apparent in the formation of deep gullies and ravines அப்படின்னு சொன்னாங்க. டீப் gullies and ravines அப்படின்னு சொன்னால் பெரிய பெரிய குழிகள், சின்ன சின்ன குழிகளாக வருது இல்லையா? நம்ம ரோட்ல எல்லாம் பார்த்தோம்னா மழை வந்தால் இப்படி தண்ணி தேங்கியிருக்கும். இதே அக்ரிகல்ச்சர் லேண்டில் இந்த சாயில் எரோஷன் நடக்கும்போது டெஃபினட்டாக அங்கே இந்த மாதிரி குட்டி குட்டி குழி, பெரிய குழிகள்லாம் வரும். விச் மேக் ஆல் அக்ரிகல்ச்சர் இம்பாசிபிள். அதனால் அக்ரிகல்ச்சர் இம்பாசிபிள் ஆகும். Sudden burst of excessively heavy rain resulting in a large run of surplus water are the principal factors in causing soil erosion. இன்னும் எஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னா இப்போ நமக்கு ஏற்பட்டிருக்க நிறைய சைக்ளோன்ஸ்லாம் சொல்லலாம். சடன் போஸ்ட், திடீர்னு ஏற்படுற இந்த கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? இப்போ கூட நியூஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய நாகப்பட்டினம் சைடில் வைசம், நம்மளுடைய டெல்டா ஏரியாஸில் இதிலெல்லாம் பார்த்தோன்னா கடலூர் சைட்லலாம் பார்த்தோன்னா நிறைய பயிர்கள் தண்ணீரில் மூழ்கிடுச்சுன்னு சொல்லி நிறைய ஃபார்மர்ஸ் வந்து கவர்மெண்ட்க்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சடன் பர்ஸ்ட், இதெல்லாம் அப்படியே சாயில் எரோஷன் பண்ணிடும். அப்போ அக்ரிகல்ச்சர் லேண்டே மூழ்கிடுச்சுன்னா இந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டர், தண்ணி வடிய ஆரம்பிக்கும்ல, இந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டரில் என்ன ஆகும், அது மேலே இருக்க சஸ்பென்ஷன் எல்லாமே டெஃபினட்டாக அந்த பார்ட்டிசிபிள்ஸ் எல்லாமே அது என்ன கொண்டு போயிடும், அப்படியே மிக்ஸ் பண்ணி கொண்டு போயிடும் இல்லையா? ஸோ திஸ் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப். த கான்ட்ரிபியூட்டரி கோசஸ் ஆர் த ஸ்லோப் ஆஃப் தி லேண்ட் அப்படி சொல்கிறாங்க. வாட் இஸ் தட்? ஸ்லோப் ஆஃப் தி லேண்ட். இது எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, லிசன், திஸ் இஸ் ஸ்லோப் ஆஃப் தி லேண்ட். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த மாதிரி ஹில்ஸ் மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன். இது வந்து உங்களுக்கு டாப் ஆஃப் தி ஏரியா இல்லையா? எங்கே டாப் ஆஃப் தி ஏரியா, இங்கேருந்து என்ன ஆகும் அப்படின்னா சாயில் எரோஷன் ஸ்டார்ட் ஆகும்போது இங்கே சடன் கலீஸ்ன்னு சொல்லுவோம், ரேவின்ஸஸ் சொல்கிறோம், இது மாதிரியான குழிகளாகும். இந்த ஸ்லோப் ஆஃப் தி லேண்ட் இங்கே இருக்கிறது அப்படியே அடிச்சுட்டு போய் இங்கே கீழே பாருங்கள் மட் ஃப்ளோ, இது அப்படியே கீழே மட்டி ஆகிடும். இந்த இடத்துல அது சேர்ந்துருக்கும். பட் அக்ரிகல்ச்சர் இந்த பிளேஸில் என்ன ஆகும், கொஷின் மார்க் தானே. ஸோ இதுதான் அங்கே சொல்ல வராங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஸ்லோ ஆஃப் தி லேண்ட், ரிமூவல் ஆஃப் த நேச்சுரல் ப்ரொடக்டிவ் கோட் ஆஃப் வெஜிடேஷன். மேலே இருக்க அந்த மெயின்லி கோட்டிங், ஒரு சாயிலில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பவர். இதில் அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருக்க நிறைய பேரண்ட்ஸ் நம்ம வீட்டிலே இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா தெரியும், மேலே இருக்க கோட்டிங் ஆஃப் அந்த பவர் அப்படியே எடுத்துகிட்டு போயிடும். The existence of ruts along which the water can flow with rapidly gathering momentum அப்படிங்கிறது பவர்னு சொல்லலாம். ஸோ மேலே இருக்க அந்த rapidly gathering அது எல்லாத்தையுமே கேதர் பண்ணி கொண்டு போயிடும். அண்ட் the absence of any checks of such flow, இந்த ஃப்ளோவில் எல்லாமே மிஸ் ஆகிடும். Incredibly large quantities of precious soil can be washed away if such condition exists, as is too often the cause. ஸோ இதை நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா அதில் இருக்க எல்லா மொமெண்டமும், பவர்ஃபுல்லும், ஃபெர்டைலும் டெஃபினெட்லி அது எல்லாத்தையும் ஃப்ளோ ஆஃப் வாட்டரில் கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம பார்த்தோம், ஸ்லோ ஆஃப் தி லேண்ட்காக எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம். த மெனன்ஸ் விச் சாயில் எரோஷன் presents to the continuous of successful agriculture is an alarming one in many parts of India. ஸோ இந்த மெனன்ஸ் தான், இந்த டீட்டெயில்ஸ் தான் சாயில் எரோஷனில் நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா இது ஒரு அலார்மிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் வரும்போது நம்ம அலாம் நம்ம கொடுத்த மாதிரி இந்தியாவில் மெனி பார்ட்ஸ் இப்படி தான் அஃபெக்ட் ஆகிருக்கு. காலிங் அர்ஜென்ட்லி ஃபார் அட்டென்ஷன் அண்ட் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன், த டெரசிங் ஆஃப் லேண்ட். இப்போ அடுத்த ப்ரிவென்டிங் ஆக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டெரசிங் ஆஃப் லேண்ட், கன்ஸ்ட்ரக்டிங் ஆஃப் bunds to check the flow of water, the practice of counter cultivation and the planting of appropriate types of vegetation are amongst the measures that have been successful. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டெரசிங் த லேண்ட் அப்படி சொல்கிறாங்க. டெரசிங் ஆஃப் லேண்ட், லேண்டை வந்து நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன அக்ரிகல்ச்சர்லாம் இருக்கும், அதை பண்ணி அந்த மண் வெளியே போகாத மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பன்ஸ், அப்படியே அணை கட்டுற மாதிரி அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் ஆஃப் கண்டர் கல்டிவேஷன். கண்டர் கல்டிவேஷனுங்கிறது நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம் ஜப்பானிய பயிரிடும் முறை அப்படிலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஜாப்பனீஸ் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லி. இதுதான் அது. அங்கெல்லாம் சடன் போஸ்ட் இருக்கும். ஜப்பான்லலாம் லைக் ஜப்பானில் சடன் போஸ்ட் இருக்கும். நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்மளோட எரிமலை வெடிப்பப்பெலாம் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஜப்பானை பொறுத்த வரைக்கும் ஹிரோஷிமா நாகசாகி அந்த எஃபெக்ட், அமெரிக்கா குண்டு போட்டாங்க இல்லையா, அதுக்கப்புறம் ஏற்பட்ட எஃபெக்டில் அங்கே அக்ரிகல்ச்சரே பண்ண முடியாமல் இருந்துச்சு.
அதெல்லாம் இவங்க கிராஸ் பண்ணி தான் இப்போ இந்த அக்ரிகல்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அங்கே மோஸ்ட்லி இந்த மாதிரி கேண்டர் கல்டிவேஷன் தான் பண்ண முடியும். ஸோ நம்ம இருக்க அந்த லேண்டுக்கு தகுந்த மாதிரி நாட் ஓன்லி ஹில்ஸ், காமன்லி நம்ம லேண்டுக்கு தகுந்த மாதிரி அங்கே இருக்க அந்த ஃபெர்டிலுக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி பயிரிடலாம், ஊடு பயிரெலாம் சொல்லுவாங்க. இது நிறைய அக்ரிகல்ச்சர் பேரண்ட்க்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுங்க. பேரண்ட்ஸ்கிட்ட பேசினோன்னா இன்னும் நிறைய உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். அங்கங்கே அணைக்கட்டு மாதிரி வச்சு அங்கங்கே பயிரிடும் மாதிரி இந்த கேண்டர் கல்டிவேஷனும் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியுங்கிறாங்கன்னா சாயில் எரஸ்லாம் அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. Or among us the methods that have been successful, it is obvious that the aim should be to check the flow of water at the earliest possible stage before it has acquired any appreciable momentum and correspondingly large destructive power. ஸோ இது எல்லாமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம பண்ணும்போது ஒரு பெரிய லெவலான டெஸ்ட்ரக்டிவ் ஏற்படுறதை இதை அவாய்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னுமே வாட்டர்னால் elixir ஆஃப் லைஃப், இந்த வாட்டர்னால நமக்கு என்னெல்லாம் elixir கிடைக்க போகுது, இதில் ஏற்படுற பிரச்சனைகளை நம்ம எப்படிலாம் ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் பார்க்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கண்டிப்பாக இந்த யூனிட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ நம்ம பார்த்த எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம மீட் பண்ணுறது. இன்னும் சொல்லப்போனால் இப்போது நம்ம இந்த ரெய்னி சீசனில் இப்போ நிறைய சைக்ளோன்ஸை மீட் பண்ணிகிட்ருக்க இந்த டைமில் இந்த வாட்டர் என்னெல்லாம் நமக்கு டிஸ்ட்ராக்டிவ் பண்ணும், என்னெல்லாம் நமக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படிங்கிறத நிறைய பார்த்துருக்கோம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். I hope you enjoy it. Okay, we will see in the next class part 3 of this lesson, elixir of life water. Okay, thank you students.